வேர்ல்ட் வார் 2ல அமெரிக்கா வந்துட்டு ஜப்பானோட 2 பெரிய சிட்டிஸ் ஹிரோஷிமா, நகாசாக்கி மேல பாம் போட்ட விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா ஏன் அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல பாம் போட்டாங்கன்னு தெரியுமா? ஸ்கூல்ல நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா மறந்து போயிருக்கோம் இல்லையா? வேர்ல்ட் வார் 2 வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஆ நெறைய நாடுகள் வந்து பின்வாங்கிட்டாங்க. இன்னும் சில கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காட்ட போய் சரண்டர் ஆயிடுறாங்க. ஆனா இந்த ஜாப்பனீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸும் நெறைய இறந்து போறாங்க. ஜாப்பனீஸ் பீப்பிளும் நெறைய இறந்து போறாங்க. இப்ப இதுக்கு வந்துட்டு அமெரிக்காக்காரர் நெறைய வார்னிங் குடுக்குறான். போற நிப்பாட்டுன்னு. ஆனா வந்து ஜப்பான் கேட்கல. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா, அமெரிக்கால சீக்ரெட்டா ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. நியூக்ளியர் ப்ராஜெக்ட் ஓகேவா? அட்டாமிக் பாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா 1942ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட். இது வந்துட்டு ஒரு 5, 6 சயின்டிஸ்ட் வந்து பண்றாங்க. இதோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ராபர்ட் ஓப்பன்ஹைமர். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம் ஓகேவா? இவங்க ஏற்கனவே ஒரு அட்டாமிக் பாம் பண்ணி, அத ஒரு டெசர்ட்ல கொண்டு போய் டெஸ்டும் பண்ணிருவாங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு அந்த டைம்ல இருந்து அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு ஒரு ஐடியா தோணுது. ஓகே நம்ம ஏன் இந்த அட்டாமிக் பாம் வந்து ஜப்பானுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு, பாம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு வார்னிங் குடுக்குறான் ஜப்பானுக்கு. போர நிறுத்து இல்லைன்னா உனக்கு நாடே இல்லாம போயிடும் அப்படின்னு. ஆனா வந்து ஜப்பான் வந்து பாம்ன்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு அப்ப தெரியாது. அவன் வந்து நார்மலா மிரட்ட தானே செய்யும். நீ என்ன சண்டை தானே போடுவேன், நானும் போடுவேன். அந்த மாரி ஒரு இதுல வந்து இருக்கான். கண்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்னன்னா, அமெரிக்காக்காரன் ஓகே பாம் போடலாம் முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1945 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு பாம ஹிரோஷிமா மேல வந்து டிராப் பண்றான். ஓகேவா? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா உடனடியே 80,000 பேர் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. பில்டிங் எல்லாம் வந்துட்டு தரமட்டம் ஆயிடுது. இதுக்கப்புறம் லேட்டரா வந்து இன்ஜுரிஸ், ரேடியேஷனால வந்து ஒரு 10,000 பீப்புள் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த பாம் போட்டு 3 நாள் கழிச்சு, அதாவது ஆகஸ்ட் 9 அன்னைக்கு நகாசாக்கி மேல பேட்மேன் அப்படிங்கிற ஒரு பாம் வந்து போடுறான். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா 40,000 பேர் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா வந்துட்டு இன்ஜுரிஸ், ரேடியேஷனாலே நிறைய பேர் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. ஓகேவா? இப்ப கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வந்துட்டு இந்த மாரி ஜப்பான் மேல பாம் போட்டது சரியா தப்பா? கண்டிப்பா தப்புதான். இது வந்து ஒரு மனிதநேயமற்ற கோழைத்தனமான செயல்னு தான் சொல்லுவேன். ஏன் இது கோழைத்தனமான செயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல அட்டாமிக் பாம்போட எக்ஸிஸ்டன்ஸ் யாருக்குமே தெரியாது. ஜப்பான் வந்து இத எதிர்பார்க்கவே இல்ல. ஓகேவா? இவங்களும் வந்துட்டு வார்னிங் குடுக்கல. நாங்க பாம் போட போறோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங் அவங்க குடுக்கவே இல்ல. அதனால அவங்களுக்கு நிஜமாவே தெரியாது. இதுல வந்து இறந்தது பாத்தீங்கன்னா எல்லாமே அப்பாவி ஜனங்கள். இவ்வளவு பண்ணிட்டு அமெரிக்கா ஒரு வாட்டி கூட ஜப்பான் கிட்ட மன்னிப்பு கேட்டதே கிடையாது இதுக்காக. அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்றாங்க. நாங்க வந்து இது பண்ணா வந்து நல்லதுக்கு தான் நாங்க இது பண்ணோம். மத்தவங்களோட லைஃப் எல்லாம் சேவ் பண்றதுக்காக நாங்க பண்ணோம். இல்லன்னா இந்த போர்ல நெறைய பேர் இறந்துருப்பாங்க. அப்படி வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் உண்மை கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு நேர்மையா போராடி ஜெயிக்க துப்பு இல்லாம, வக்கு இல்லாம தான் இந்த மாரி பாம் போட்டாங்க. அதான் விஷயம். அதுக்காக ஜப்பான் வந்துட்டு அதுக்கப்புறம் மாறிட்டாங்க தான். ஆனா அவங்க வந்துட்டு நல்லவங்கலாம் கிடையாது. அதாவது இந்த பாம் இன்சிடென்ட்க்கு முன்னாடி ஜப்பான் வேற மாரி இருந்துச்சு. ரொம்ப கொடூரம். அவங்கலாம் போருங்கிற பேர்ல நெறைய அட்டூழியம் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா அமெரிக்காவ 2ண்ட் வேர்ல்டு வார்ல உள்ள இழுத்து விட்டதே ஜப்பான் தான். இதெல்லாம் நான் வேற வீடியோல சொல்றேன். அது வேற விஷயம். ஆனா வந்துட்டு எந்த விதத்துல பார்த்தாலும் பாம் போட்டது வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துட்டு ரொம்ப கொடூரம். அதுல யூஸ் பண்ணவே கூடாது. ரேடியேஷன் வந்து நம்மளோட டிஎன்ஏவே அழிச்சிரும். அது வந்து ரொம்ப கொடூரமானது. அதுல நம்ம சர்வே பண்ணா கூட வாழ்க்கை ஒரு நரகமா தான் இருக்கும்.